ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு யம்மியான மேங்கோ கேசரி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க, 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரியும் பாதாம் எடுத்திருக்கேங்க, ஒரு பழுத்த மாம்பழத்தை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனி பவுலில் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. பாருங்கள், நமக்கு நல்லா ரவை ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் 2 கப் ரவைக்கு 4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஹீட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். இந்த மேங்கோ கேசரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ மேங்கோ சீசனுங்கிறதுனால சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் இந்த ஸ்வீட் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. மேங்கோலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நான் சுகர் ரவையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம நார்மலாக பைனாப்பிள் கேசரி, ரவா கேசரி எல்லாம் செஞ்சுருப்பேங்க. இந்த மாதிரி மேங்கோ வச்சு நீங்கள் கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு எல்லோ கலர் கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. பாருங்கள், நல்லா மேங்கோ போட்டதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ 1 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான மேங்கோ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். யம்மியான மேங்கோ கேசரி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.